எங்க கதையை எடுத்து வச்சிருக்காங்க. புருஷன் முன்னாடி அடிச்சு ஓட விட்றா. கடைசியில் பார்க்க வந்த எங்களை எல்லாத்தையுமே அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. ஐயோ எங்கே தான்யா பிடிச்சிங்க அந்த மாதிரி பிள்ளைகள்லாம். பார்ட் ஒன்றுக்கு ஈக்குவலாக அமையறதே பெரிய விஷயமா நான் நினச்சேன். ஈக்குவலாக அமைஞ்சிருச்சு. ஏற்கனவே அழுதுட்டு இருந்தாப்புல எனக்கு ரெக்கக்னைஸே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருங்கெல்லாம் தாண்டி ப்ரொடியூசருங்கிறது ஒரு மேட்ரு, அதெல்லாம் தாண்டி விஷ்ணு விஷால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டு அவர் கை கொடுத்துருச்சு. ஆனால் படத்தில் ஹீரோ ஐஸ்வர்யா லட்சுமி தான். ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஃபீமேல் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான மோட்டிவேஷன். ஒரு குடும்பம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா மூணாவது ஒரு மனுஷன் தலையிட்டாருன்னா பிரியுது. அவங்களோட பேச்சை கேட்காம இருந்தோம்னா குடும்பம்லாம் நல்லா இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு நடந்திருக்கு ஜாரான்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி நின்று ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். எங்கே தான்யா பிடிச்சிங்க அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. விஷ்ணு விஷால் ப்ரோ அழுதாப்பில் எனக்கு ரெக்கக்னைஸே கிடைக்கலன்னு. ப்ராமிஸ் ப்ரோ, இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் கிடச்சிச்சு உங்களுக்கு. இந்த படம் உங்களுக்கு மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ணணும்னு எந்த சந்தேகமே இல்லை. கருணாஸ் 20 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காப்புலன்னு சொல்ல முடியும். காமெடி கலக்குன்னு கலக்கிட்டாப்புல. உண்மையிலேயே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சீனை வந்தால் யோகி பாபு சிரிக்க வச்சிடறாப்புல. ரம்யா கிருஷ்ணன் வந்ததுலேருந்து பாகுபலி இவங்க மாதிரியே வந்து கலக்கிட்டாங்க. பாக்கியராஜ் சார் நம்ம கூட இன்றைக்கி இல்லை, எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவருடைய ஒரு சின்ன கீரையாக அந்த டீச்சரை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. முந்தானே முடிச்சில் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த டீச்சரை கொண்டாந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த சீன் வரப்போது பூரா பாக்கியராஜ் சார் தான் ஞாபகப்படுத்துது. உண்மையிலே அவர் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா உண்மையாக இந்நேரம் வந்து மீடியா ஃபுல்லாக அவரை சுற்றி இருக்கும் அந்த டீச்சர் கேரக்டர் பேஸ் பண்ணி. அப்படி ஒரு அருமையான கேரக்டர், அவ்வளோ அழகான அந்த டீச்சர் யாருன்னு தெரியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சீனும் நம்ம விஷ்ணு விஷாலையும் கனெக்ட் பண்ணி ஒரு சீன், அந்த அப்படி ஒரு சாங் இருக்குது, விஜயை கலச்சு விட்டாங்க. அந்த சாங்கு வரும் மாசுங்க, தியேட்டர் பிளாஸ்ட். அந்த சீனை உண்மையிலே ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சாங்குக்கானியும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சீனே சரி, இந்த சீன் இந்த இடத்துல நடக்கவே கூடாது, அந்த இடத்துல அந்த சீனை அந்த பாட்டை வச்சுருப்பாங்க. மாசா இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒர்த். நல்லா இருக்குண்ணா, எங்க கதையை எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், காமெடிலாம் நல்லா இருக்குண்ணா. சின்ன குழந்தை நல்லா நடிச்சிருக்கு. கதை ஓரளவுக்கு என்னன்னா, அதான் வீட்டில் உள்ள சண்டையை வீட்டிலே வச்சுக்கணும், வெளில கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி டக்குன்னு எல்லாரையும் உடனே நம்ப வேணாம், அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு சீனில் வந்து அவர் கோச் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிடுவார். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி பார்த்தா தான் ஆமாம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருந்தாங்க. பொண்டாட்டிக்கு நேராக கேட்குறீங்க. நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. ஆமாம், ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். பெட்டராக இருக்குது. என்ன பொண்டாட்டி புருஷன் அடிச்சு ஓட விட்றா, புருஷன் முன்னாடி அடிச்சு ஓட விட்றா. கடைசியில் பார்க்க வந்த எங்களை எல்லாத்தையுமே அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வராங்க, கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி எவனுக்கு ஃபேமிலி படம் பிடிக்காம கொஞ்சம் எதிர்பார்த்து வராதவே இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து எங்கள் டீச்சரை பார்த்தா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் டீச்சரை பார்த்தா சாட்டிஸ்ஃபைட்டு. அது இல்லாமல் அவங்க போர்ஷனுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆல்ரெடி டீச்சர் மட்டும் கேரக்டராக இருந்தால் நல்லா இருக்காது, டீச்சர் போடுற உடையதான் கேரக்டராக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து எல்லாமே என்னடா சாங்கும் 2 சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1 செகண்ட் அப்படியே பிடிக்காம நமக்கு கொஞ்சம் யங்ஸ்டர் கொஞ்சம் ஜாலியாக குதூகலமாக இருக்கிறதுக்காக எங்கள் டீச்சர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் நடக்குது. ஏன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரச்சனை 1000 வரும், அதை வந்து 3வது ஒரு தலையிட்டு அவன் உள்ள பூந்து பல வேலைகளை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு. எல்லா விதத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய உழைச்சிருக்காங்கன்றது தெரியுது. அவங்களோட ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நிறைய மேட்சஸ் சொல்லிடுறாங்க. கிளைமேக்ஸில் விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கான ஃபைட்டு தான், ரெஸ்லிங் மேட்ச் தான் கிளைமேக்ஸு. அதுவுமே அந்த ஃபைட்டுமே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தையா ஒரு பாப்பா நடிச்சிருக்கு. அந்த பாப்பா இவங்க 2 பேருக்கும் போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்கு. எல்லா விதத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன், காமெடியில் இதில் நிறைய பேர், கருணாஸ், கருணாகரன், யோகி பாபு, காளி வெங்கட், முனிஷ்காந்த்னு காமெடி சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு கோர்ட் சீன் வரும், அதில் தேட்டரே விழுந்து சீக்கிர அளவுக்கான காமெடி இருந்துச்சு. கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்க்கலாம். போன வருஷத்துக்கு ஒரு மாமன்னா இந்த வருஷத்துக்கு கட்டா குஸ்தி 2. செகண்ட் பார்ட்டு வந்தாலே ஃபெயில் ஆகுன்ற ஒரு கான்செப்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அண்டு ஃபஸ்ட் பார்ட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செகண்ட் பார்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்கு. பட் காமெடின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஸ்டோரிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஈகோ கிளாஷாகவே போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஹஸ்பண்ட் எப்படி நம்ம பெரிய ஆளாக்கலாம் அப்படின்ற ஒரு
கோர் எடுத்துட்டு அதில் நிறைய ஒரு ஒரு எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கிளியராக முடிவு பண்ணிட்டாரு இந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன தப்பு லைக் அவர் வந்து ஒரு மேல் ஈகோவாக இருந்தது, நம்ம இந்த படத்தில் டவுன் பண்ணி ஐஸ்வர்யா லட்சுமிக்கான ஒரு படத்தில் விஷ்ணு விஷால் ஒரு பாட் பண்ணியிருக்காருன்றதை வேணா சொல்லலாம். விஷ்ணு விஷால் சாரோட படம் கிடையாது இது. ஆக்சுவலாக ஐஸ்வர்யா லட்சுமி மேமோட படத்தில் விஷ்ணு விஷாலால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விட்ருக்காங்க. படத்தோட கோரும் அதுதான், இந்த படத்தில் அவர் பண்ண வேலையும் அது சூப்பர். அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் இந்த படத்தில் இருந்து. ஆக்சுவலாக அவங்களோட வயசை தாண்டின ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த மூவியும் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு ரீசனாகவே அந்த குழந்தை தான் இருந்துச்சு. சூப்பராக டீச்சர் கேரக்டர் ஒரு வந்துட்டு வருவாங்க, அவங்களுக்கும் நிறைய நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே ஃபன்னான சீன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் முடிஞ்சுது. பக்கா கமர்ஷியலான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இது. நல்லா ஸ்கிரிப்ட் படி ஓகே தான், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க ஆக்டிங் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஒரு யங்ஸ்டராக சூப்பராக நடிச்சிருக்காங்க சினிமா ஃபீல்டில். யாருக்குமே இல்லை, அந்த பாப்பாக்கு தான். எல்லாமே கரெக்டாக தான் போகுது, எந்த லேக்லாம் தெரியல.